உடைச்சிருவேன். நீ பத்தி தெரியும்ல, பேசாம போயிடு. இங்க வராத. ஏய் நான் என்னடி பண்றேன்? உன் ஃப்ரெண்ட் அழகா இருந்துச்சு, அதனால ஊர் சுத்தினேன். நீ பொறுக்கிதானடா, பொம்பளை பொறுக்கிதானே, சனிய முடிச்சு காஜு பேர போயிரங்கிட்டே எனக்கு. காஜுலாம் அப்படிதானே சொல்லு. என்ன ஆச்சு? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வந்து அதுல 2 பொண்ணை பைக்ல அழைச்சிட்டு போய் ஊர் சுத்தி காட்டிட்டு இருந்தேன். அது தக்காளிக்கு சுத்தமா பிடிக்கல. நான் வேற கொஞ்சம் வலிஞ்சு பேசிட்டு இருந்தேன்னா தக்காளி வெறுப்பு ஏத்துன்ட்டு நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் வந்துச்சுன்னு கூட்டிட்டு போகுது அங்க இருந்து. அடிக்காத. உனக்கு ஃப்ரெண்ட்னா பேசாம போ. நீ பாக்கவே எனக்கு நீ எனக்கு யாரு? ஏய் ஏன் பொண்டாட்டி சொல்ல போறியா? ஏண்டா போ. ஐயோ போய் உன்கிட்ட பேசவே போடா. ஐயோ ஒன் தாலி லைஃப் டோட்டல் காலிங்க. ஆமா ஒண்ணா போய் நான் கல்யாணம் பண்ணேன் பத்தியா? என் லைஃப் தான் நாசமா போகுது. உன் லைஃப் நாசமா போல, என் லைஃப் தான். ஹலோ நண்பா, நம்பிசலாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ என்ன ஆச்சுன்னா, காலையில் தக்காளியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரு 4 பொண்ணு வந்துச்சுங்க. அது எங்கேருந்துனா சிவகங்கையிலேருந்து வந்து இவ்வளோ மீட் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு வந்துச்சுங்க. என்ன ஆச்சு? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் வந்து அதில் 2 பொண்ணை பைக்கில் அழைச்சிட்டு போய் ஊர் சுற்றி காட்டிட்டு இருந்தேன். அது தக்காளிக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் வேற கொஞ்சம் வலிஞ்சு பேசிட்டு இருந்தேன்னா தக்காளி வெறுப்பு ஏற்றுன்ட்டு நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, என்கிட்ட பேச மாட்டா, வீடியோக்கு வரமாட்டா அப்படின்ட்டா. வாடி இங்கே ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ எடுப்போம் வாடி அப்படின்னு கூப்பிட்டு அதுக்கு வரமாட்டேன்ட்டா. பிரச்சனையாக போயிட்டுங்க தக்காளியோட. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ அவளை போய் பார்ப்பேன். இப்போ கேமராவோட போனால் சத்தியமாக சொல்கிறான், அவன் என்னை கொலை பண்ணாலும் பண்ணிவிடுவா. இப்போ என்ன பண்ணுறது கூட தெரியலங்கிற இருட்டாக ஆகிட்டு. இப்போ தான் கொண்டு நான் விட்டு வந்தேன் பஸ் ஸ்டாண்டில். அந்த 4 பொண்ணுங்களையும் ஒரு 2 பொண்ணுங்களாக பைக்கில் ஏற்றிட்டு போய் கொண்டு விட்டுட்டு வந்தேன். தக்காளிகிட்ட கூட அந்த பொண்ணுங்க பேசல, என்கிட்ட பேசி ஏன் கேட்குறீங்க? பெரிய இதாகிடுச்சு. இப்போ தக்காளி என்ன பண்ண போகிறான்னு கூட தெரில. இப்போ போய் அவளை போய் பார்ப்போம். அவள் படுத்துருக்கா வீட்டில், செல்லு நோண்டிட்டு படுத்து கிடக்கா அங்கே ரூமில். எங்கள் அம்மா வந்து இந்த ரூமில் இருக்காங்க. இப்போ வீடியோட போவேன், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். போவோம். என்ன இருக்கு, கொஞ்சம் பயமாக வேற இருக்குது. ஆமாம் என்ன பண்ணுறது? இப்போ தக்காளியோட ஃப்ரெண்டு நமக்கும் ஃப்ரெண்டு தானே. ஏன்னா அப்புறம் என்ன ஜாலி பண்ணணும்ல. ஜாலி பண்ணாதான் ஜாலியாக இருக்கும் நமக்கு. என்ன சொல்கிறீங்க? ஐயோ ஒரு ஆள் உட்காந்து ஃபோன் ஓடிட்டு இருக்கான். என் மேலே கோவமா இருக்கா மேடம்? என்ன அடிப்ப? மாஸ்க் போட்டே இருப்போம். என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? என்னப்ப நான் என்ன அடி பண்ணேன்? செல்ல கூட செல்ல வேண்டாம். உடைச்சிருவேன். நீ பத்தி தெரியும்ல, பேசாம போயிடு. இங்க வராத. ஏய் நான் என்னடி பண்றேன்? உன் ஃப்ரெண்ட் அழகா இருந்துச்சு, அதனால ஊர் சுத்தினேன். நீ பொறுக்கிதானடா, பொம்பளை பொறுக்கிதானே, சனிய முடிச்சு காஜு பேர போயிரங்கிட்டே எனக்கு. காஜுலாம் சொல்றாங்க. அப்படிதானே சொல்லுங்க. பொறுக்கி என்ன பண்ணுவ? கைய எடுத்தேன். தக்காளி நீ போடா. இல்லங்க என்ன ஆச்சுன்னா, கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருந்தோம் நான் அந்த பொண்ணுங்கலாம். அது ஒண்ணு வந்து ஊர் சுத்த போவோம் அப்படின்னுச்சு. பேர் சொல்ல விரும்பல. நான் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். ஒரு மாசம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடில இருந்தே நான் வீடியோட வரேன் போறேன். இங்க வீட்டுக்கு வரேன். இது வர இந்த கோட்டூருக்குள்ள பாதி ஏரியா எனக்கு எங்க இருக்குன்னே தெரியாது. என் ஃப்ரெண்டு வந்துச்சுன்னு கூட்டிட்டு போகுது அங்க இருந்து. அடிக்காத. உனக்கு ஃப்ரெண்டுனா பேசாம போ. நீ பாக்கவே எனக்கு நீ எனக்கு யாரு? ஏன் பொண்டாட்டி சொல்ல போறியா? ஏண்டா போ. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. இருங்க கொஞ்சம் பேசுவோம். பேசிதான் தீக்கணும். என்ன இப்ப வீடியோ வர முடியுமா? முடியாதுன்னா ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். சரி நான் தான் சாரி மன்னிச்சுக்கோ சாரி. ஐயோ அடிச்சிட வேண்டி தள்ளாதடி. இல்லங்க அவளோட ஃப்ரெண்டு அழகா இருந்தா கொஞ்சம் ஊர் இல்லங்க ஃப்ரெண்டு. அது என்னடி 4 பொண்ணுங்க பாவண்டிய ஊரு. அது எதுவும் கிராமங்க ஆச்சு. நம்ம எங்க ஊர் கிராமமா, ஊர் டவுனு. ஊர் சுத்தி பார்க்கணும்னு சொன்னிச்சு. நான் இப்ப என்ன பண்றது? ஊரை சுத்தி காட்ட தான் முடியும். அது 2 பொண்ணை பைக்ல அழைச்சிட்டு போனேன். அதுக்கு நான் என்ன பண்றது சொல்லுங்க? ஆத்திரம் வருதா இல்ல? சரி சாரி மன்னிச்சுக்கோ. என்னடி சரி உன் ஃப்ரெண்ட் எதுக்கு என்கிட்ட பேசுச்சு? வலிதாங்க. என்ன ஓவரா பண்ற? என்னடி பேசாம போய் எந்திரிச்சு. நான் இனிமே வீடியோ கூட வரல. நீ வீடியோ எடுத்தா இனிமே நான் வீடியோக்கு வரவே மாட்டேன்.
கைஸ் இனிமே தக்காளி வீடியோக்கு வர மாட்டாலாம். ஏ வாடி. சரி சாரி மன்னிச்சுக்கோ. அப்பா பச்சோந்தி நாயா? சரி உன் ஃப்ரெண்டு எதுக்கு அப்புறம் பைக்ல இருந்துச்சு? இங்க நான் செவனே இருந்தாலும் வாங்க கேடிஎம் பைக் ஏறி போன்ட்டு அதுங்கதான் கூப்பிட்டுச்சா இல்லையா? ஆமா நீ சாப்பிட்டியா இல்லையா? ஐயோ அம்மா தலை வலிக்குது, தயவு செஞ்சு போயிரு, செல்லனா உடைச்சிருவேன். சாரி போ, தயவு செஞ்சு போன்ட்டேன். சாரி. இப்ப எங்க போயிட்டு வந்த? கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடா. துண்ணூர்ல எங்க அம்மா வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. நான் கொண்டு அந்த பிள்ளையோட போய் பஸ் ஏற்றி விட்டு வரேன். என்னடி பேசக்கூடாதாங்க? நான் என்னங்க பண்றது நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு வேற தலைய வலிக்குது. ஐயோ சரி அந்த பொண்ணு கால் பண்ணிச்சா இல்லையா? போயிட்டாங்க. நம்பர் கொடுத்து அதெல்லாம் சொல்லாடி வீடியோல. நம்பர் கொடுத்தாலும் இன்னும் உங்கள்ட்ட கொடுத்து விடுறாங்க. வேணும்னு கொடுத்து விடுறாங்க. வெக்கமே இல்லாம பேசுது. உங்ககிட்ட பேசவே. ஐயோ ஒன் தாலி லைஃப் டோட்டல் காலிங்க. ஒன்ன போய் நான் கல்யாணம் பண்ணேன் பாத்தியா? என் லைஃப் தான் நாசமா போயிட்டு. உன் லைஃப் நாசமா போல, என் லைஃப் தான் நாசமா. உன் லைஃப் நீ நல்லா தான் பொண்ணுங்க கூட ஜாலி பண்ணுறோம். சிரிப்பு வருது. சிரிச்சுட்டா சரி விடு நம்ம ஃப்ரெண்டு. சரி நம்ம ஃப்ரெண்டு பாவங்க காலையில மூஞ்சே சரியில்லை. நான் என்னங்க பண்றது சொல்லுங்க? நமக்கு பல்லு இருக்கிறோம் பட்டாணி சாப்பிடுறான் என்னங்க? ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தக்காளி வீடியோக்கு ஒரு வேளை வரமாட்டான்னு தெரியல. என்னடி ஏ வாடி தக்காளி, நாட்டு தக்காளி வெங்காயம், நாட்டு தக்காளி வெங்காயம் தக்காளி இங்க பாரு, இங்க பாருங்க. சரி உன் ஃப்ரெண்ட நம்ம பேச மாட்டேன் சரியா? ப்ராமிஸ். அவன் வந்துட்டு போயிட்டா ஜாலி பண்ணிட்டு அப்புறம் நம்ம எதுக்கு பேசிட்டு இன்னொரு நாள் வீட்டுக்கு வந்தா பேசுறேன். அதுக்கப்புறம் பேச மாட்டேன். சரி ஓகே சரி சாரிடி உரி நம்ம. சரிடி மூஞ்சி தூக்கி வச்சு வா, நம்ம வெளில போயிட்டு வருவோம். பானிபூரி திங்க போறோம் நானும் தக்காளியும். சரி வா உரி. சாரி நீ பேச மாட்டேன் உரி. சரி அதெல்லாம் விடு. ஆச்சு உங்கள்கிட்ட சொல்றேன் பாரு. சரி அதெல்லாம் விடுங்க. தக்காளி வந்து மேக்கப் போட்டுருக்கு, மேக்கப் போட்டுன்னு எல்லா வீடியோவும் சொல்றீங்க. இவரோட கலரே அதாங்க. நீங்க வேணா நாளைக்கு வேணா ஒரு வீடியோ போடுறேன், வேணா போட வேணாமான்னு மட்டும் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை நான் மூஞ்ச நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி, சரி தேய்ச்சி குளிப்பாட்டிங்க நல்லா தேய்ச்சி கொண்டு வரேன். நீங்க வீடியோல லைவா பாருங்க. மூஞ்ச கழுவுறப்ப நான் நல்லா கழுவி கொண்டு வரேன். இதே கலருக்கு தான் இருப்பா. நிறைய பேர் சொல்றீங்க மேக்கப் போடுவா, மேக்கப் போடுவா. அது என்ன போடுவானா லிப்ஸ்டிக் போடுவா நிறையா, வேற எதுவுமே கிடையாது. நானே நேரில் பார்த்துருக்கேன். லிப்ஸ்டிக் போடுவா. அதுக்கப்புறம் நைட்டு மட்டும் ஒரு க்ரீம் தடவிட்டு படுப்பா. அது என்ன க்ரீம்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கா நீ தடவி விட்டா நானும் டெய்லி க்ரீம் அவரோட அதுக்கு தடவிப்பேன். ஆனால் மித்தபடி பார்த்தீங்கன்னா அவன் மேக்கப்லாம் போட மாட்டா. இந்த இது லைட்டாக போடுவா. இது ரெண்டும் தான். இதுதாங்க நடக்கும். நீயே சொல்லு. சாரி கேட்டேன். அப்படி என்னடே உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு அவ்வளோதான். சரி விடு. சரி சொல்லு. இதாங்க அவரோட மேக்கப் எல்லாம் கிடையாதுங்க. நான் மேக்கப்பே போட மாட்டேன். எனக்கு கிளனா கூட இப்படிதான் ரெட் கலர்ல வரும் பாருங்க. ஆமா இவங்கள லைட்டா இந்த இடத்துல நான் லைட்டா தொட்டால அப்படியே செவந்து போயிடுதுங்க. அப்படியே கருப்பா. உண்மையா சொல்றேன் வெள்ளையா இருக்கு. அதோட மேக்கப் எல்லாம் போல. நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னடி? ஆமா நான் லிப்ஸ்டிக் மட்டும் அதிகமா யூஸ் பண்ணுவேன். கோம்லாம் போயிட்டுங்க. ரொம்ப சந்தோஷம். நான் வீடியோக்காண்டி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட வீடியோக்கே வர மாட்டேன்னா சரியா? ஏன்னா எல்லாரும் மேக்கப் போடுறேன்னு சொல்றாங்களே, அதனால நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட ஒண்ணு நான் பேசல சரியா? பொறுக்கி பேர பொம்பளை பொறுக்கி. நீ தான் பொம்பளை பொறுக்கி. போயிதான் அரைஞ்சிருவேன் பாத்துக்க. இங்க அரை ஓவராதான் பண்றா. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தக்காளி வீடியோக்கெல்லாம் வராம இருக்க மாட்டா. நான் வரவே மாட்டேன். அப்புறம் என்னன்னா பைக் பத்தி பேசிட்டு நீ தான் வீடியோக்கு வர மாட்டீங்களா? எனக்கு பைக் வாங்க போறா. தக்காளிக்கு பைக் வேணுமா? நம்ம 3 மாசத்துல வாங்க போறோம். என்ன பைக்னு சொல்லிடு. அத நான் ஏன் சொல்ல? கவாசாகி Z900 பைக் அப்டேட் இருக்கு சூன். எனக்கு அமௌண்ட் ரெடி பண்ணியாச்சு. தக்காளி தான் வாங்கி தரேன். எல்லா அமௌண்ட்டும் இவ தான் வச்சிருக்கா. நான் சொல்லிடாதையும் வாங்கி அட்வான்ஸ் கொடுக்க போறோம். கொடுத்துட்டு பைக் ஆர்டர் போட்டுட்டு பைக் எடுக்கையில என்னது மீட்டப் வைக்க போறியா? மீட்டப்லாம் இல்ல, பைக் எடுக்க போறோம். கூப்பிடும் எல்லாரையும் கூப்பிட்டு பைக் எடுக்க எல்லாருக்கும் பைக் தருவோம். எல்லாம் ஓட்டிட்டு போவோம். வாங்க என்னடி. அப்புறம் வந்து
நிறைய பேர் இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன் பைக் எடுக்கிறப்ப யூடியூபர்ஸ் எல்லாம் கண்டிப்பா இன்வைட் பண்ணுவேன், மறக்காம வாங்க. என்னடி இதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க சிவகங்கையில இருந்து, அவங்களையும் என்னோட ஜாலியா பைக்ல போயிட்டு வருவோம். ஓகே, இதுக்கப்புறம் மட்டும் கொண்டுவா பைக் நான் வாங்க போறேங்க. கூடிய சீக்கிரத்துல பைக் 3 மாசத்துல புக் பண்ண போறோம். இப்போ புக் பண்ண போறப்ப சொல்ல 3 மாசத்துக்கு அப்புறம் பைக் கண்டிப்பா கையிலுக்கு வந்துடும். அதான் அப்டேட்டு. இப்போ நாளைக்கு வந்து மன்னார்குடி பெரிய கோயிலுக்கு போறோம். நானும் தக்காளியும் ட்ரெடிஷனலா போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்னு போறோம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.